இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னை திட்டலாம் கூடாது. இந்த வீடியோ முக்கியமாக ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா, நானும் இப்போ கொஞ்ச நாளாக பார்க்குறேங்க. ஐயோ ஐயோ ஒரே என்ன பிஸ்னஸாக இருக்குது. அதுலேயும் அது ஓகே செய்கிறாங்க, கொடுக்குறாங்க, எவ்ரி திங் ஃபைன். அது 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 என்ன சொல்கிறது, அது பாட்டி இது அப்படின்னு சொன்னால் சரியாக போச்சா? ஏன் உங்கள் வீட்டிலலாம் பொம்பளைங்க இல்லை? உங்கள் வீட்டிலலாம் பாட்டி இல்லை? அவங்க தலையெல்லாம் முடியல? அவங்களாம் எண்ணெய் யூஸ் பண்ணதே இல்லையா? இந்த ஜென்ரேஷன் தான் ஏதோ முடிக்காக உளுந்து பிறண்டு வேலை பார்க்குற மாதிரியும், இதுக்கு முந்தின ஜென்ரேஷன்லாம் அப்படி ஒரு விஷயமே தெரியாத மாதிரியும். உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கேளுங்க, அவங்கள கன்சிடர் பண்ணுங்க. இல்லை எந்த ஆயிலாக இருந்தாலும் இந்த ஃபார்மெட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் அதில் விஷயம். அது ஒரு மாதிரி ஸ்கேம் மாதிரி எடுத்துகிட்டு போகிறது தான் கஷ்டமாக இருக்குது. நான் எப்பவும் சொல்லிட்டேன், இதை பார்த்துட்டு என்னை யாரும் திட்டக்கூடாது. மனசு கேட்காம தான் நான் இதை போட்டேன். தேங்க்ஸ். இதில் வந்து தலையில் எப்படி எண்ணெய் தடவலாம் அப்படின்றது தான் நான் இப்போ இதில் காட்ட போகிறேன். இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நான் வந்து தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தில். தண்ணியை ஜஸ்ட்டு சுட வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ, அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, தலையில் தடவுறதுக்குன்னு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு க்ளீனான பாத்திரத்தில் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெயை எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணி சுட்டுருச்சா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கிற எண்ணெயை எடுத்து அந்த பாத்திரத்தோடு அப்படியே தூக்கி அந்த ஹாட் வாட்டரில் வைக்க வேண்டியது தான். அது கொஞ்சம் நேரத்தில் சூடாகிடும். வார்ம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா சுட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட சுட்டதுக்கப்புறம் அந்த கிண்ணத்தை வெளியில் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஆயிலை வந்து உங்கள் ஃபிங்கர் டிப்பில் எடுத்து உங்களுடைய 5 to 10 minutes வச்சுருந்தா போதும். அந்த ஃபிங்கர் டிப்பில் எடுத்து உங்களோட தலை அந்த இந்த வேறு கால்களில் நல்லா தடவணும். அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி தான். நான் வந்து இந்த 2 எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் அந்த இது வந்து ஹோமியோபதி ஆயில். அது முன்னாடி காட்டினது பேராஷூட் ஹேர் ஆயில், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதிகபட்சமாக ஒரு எண்ணெயோட வேலை வந்து இவ்வளோதாங்க. நீங்கள் எண்ணெயை சுட வச்சு அதை வந்து தலையில் தேய்க்கும் போது அந்த சூடோடு நம்ம ஸ்கின் மேலே படும்போது ஸ்கின்னில் இருக்கிற போர்ஸ் ஓப்பன் ஆகிட்டு அந்த எண்ணெய் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். ஒரு தலையில் வந்து முடி வளர்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் ஜெனட்டிக், ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது நம்ம என்னென்ன சாப்பிட்டுக்கிறோம், எப்படி சாப்பிட்டுக்கிறோன்றது. அதுக்கு அடுத்து ஒரு 20% தான் வந்து எண்ணெயோட சப்போர்ட் இருக்குது. எண்ணெயை மட்டுமே நம்பிலாம் எதுவும் கிடையாது. நானுமே வீட்டில் எண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுற ஆள் தாங்க. இப்போ என்கிட்ட கையில் குழந்தை இருக்கிறதுனால அந்த எண்ணெய்லாம் என்னால் காய்ச்சது டைம் கிடைக்கல. அதனால் நான் ஹோமியோபதி மெடிசன் வந்து அந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு நேரத்தில் நான் யூஜி படிக்கிறதுலேருந்து அதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படின்னா, அப்போல்லாம் அவள் வீடு புக் படித்தவங்களுக்கு தெரியும். அதில் நிறைய அழகு குறிப்பு, அப்புறம் இந்த மாதிரியான டிப்ஸ் நிறைய வரும். நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து அவங்களுடைய இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்போலேருந்து நான் அந்த எண்ணெய் தான் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ இடையில என்னால் முடியல. நான் இந்த சேனல்லே நான் அந்த வீடியோவும் போடுறேன். ஆக்சுவலாக அந்த ஆயில் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ரொம்ப நல்ல ஹேர் க்ரோத் இருந்துச்சு. எனக்கு என் பொண்ணுக்கெலாம் நல்லாவே ஹேர் க்ரோத் இருந்துச்சு. அந்த ஆயில் எப்படி